வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு எல்இடி லேம்ப் ஒன்று காமிச்சிருந்தேன். டேபிளில் ஃபிட் பண்ணிடலாம். 360 டிகிரி அதை மூவ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இந்த டேபிள் வியூ கிளாஸ் இருக்குது இல்லையா, நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா நாம் நினைக்கிற மாதிரி நகராது. ஸோ இந்த பல்ப் இருக்குது, இந்த எல்இடி லேம்ப் இருக்குது. ஒரு 5 எல்இடி பவர்ஃபுல் எல்இடி இருக்கும். இதை டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெயினாக டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்வீஸில் ஸ்பேஸ் ரொம்ப மிச்சமாகும். அதனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொருள் நல்லாயிருக்கும். இதனுடைய காஸ்ட் 650 ரூபா சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு சன்சோனிக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனியினுடைய இன்வெர்ட்டர், மாடிஃபைடு சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஓகே, இந்த இன்வெர்ட்டர் இதனுடைய பேக் சைடு தான் நான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஃபால்ட்டுன்னு ஒரு இண்டிகேட்டர் ரெட் கலர் இருக்குது. க்ரீனில் பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு ஏசி சாக்கெட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. ஸோ எந்த ஒரு நாட்டிலையும் நாம் ஒரு ஏசி அவுட்புட்டை ஒரு ப்ளக் மூலிமா எடுத்துக்க முடியும். இது பேக் சைடில். இதில் வர்ற ஏசி வோல்ட் எவ்வளவு அப்படின்னா 210லேருந்து 230 வோல்ட் ஏசி வரும். நாம் கிட்டத்தட்ட எல்லா லோடுக்கு மாடிஃபைடு சைன் வேவ் இல்லையா, ஸோ அதனால் ஒரு ஃபேனு கூட கொடுக்கலாம். ஒரு குண்டு பல்ப் இருக்குது இல்லையா, அந்த குண்டு பல்ப் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணோம் இன்கேஷன் மாதிரி இந்த மாதிரி பல்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். எல்இடி பல்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். இதில் இந்த சர்க்யூட்டில் இதில் பேக் சைடு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசி சாக்கெட் இருக்குது. இது மூலிமா பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இதில் 24 வோல்ட் கொடுக்கக்கூடாது. பொலாரிட்டியை மாற்றியும் கொடுக்கக்கூடாது. ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனால் கொடுக்கக்கூடாது. இதில் ஒரு ஃபேன் இருக்குது, கூலிங் ஃபேன் இருக்குது. அதனால் இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது கூலாக வச்சுக்கும். சரி, பெரும்பாலும் நம்ம இன்வெர்ட்டர் எங்கே தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு சோலார் பேனல் போட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நாம் இந்த அப்ளிகேஷன் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது காம்பேக்டாக இருக்கும். முதல்ல பார்க்கவே நல்ல லுக்காக காம்பேக்ட் பாரு. தான் யூனிட், இந்த யூனிட் இருக்குது. சரி, இதனுடைய ப்ரைஸ் என்ன? இதனுடைய ப்ரைஸ் 1500 ரூபா வரும். ஓகேங்களா. நான் எங்ககிட்ட இன்வெர்ட்டர் சம்மந்தப்பட்டது எல்லா போர்டும் இருக்குது. சாதாரண ஒரு 55 வாட்ஸ், 110 வாட்ஸ், 200 வாட்ஸ், 500 வாட்ஸ், இந்த மாதிரி போர்டு எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது ஒரு இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது எப்படி கனெக்ஷன் பண்ணலாம், அது ஒன்று வேணும் இல்லையா. நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? சோலார் பேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். சோலார்லேருந்து அவுட்புட் வரும். அது நியர்லி அதில் 12 வோல்ட் பேனல் அப்படின்னா அதில் 20 வோல்ட் அல்லது 21 வோல்ட் பேனல் வரும். அந்த வோல்ட்டு வரும். ஓகேவா. அந்த 21 வோல்ட்டு வரக்கு அவுட்புட்டை நாம் அப்படியே கொடுக்க முடியாது. டிசி வோல்ட்டு தான் வரும். ஆனால் அதை ரெகுலேட் பண்ணணும். அப்போ நம்ம ரெகுலேட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட், இது கம்பெனியோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு வேணும். ஓகே, இது 10 ஆம்பியர் கண்ட்ரோலர். இது யூஸ் பண்ணோம்னா, இதை யூஸ் பண்ணி பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நாம் வரக்கூடிய அந்த டிசி வோல்ட்டை ரெகுலேட் பண்ணி 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த 12 வோல்ட் டிசி அவுட்புட் எடுத்து நம்ம வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பல்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் இந்த யூனிட்டில் ஒரு மொபைல் சார்ஜரும் கூட இதில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த 12 வோல்ட் எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பேட்ரி கொடுத்து சார்ஜ் பண்ணலாம். எந்த ஒரு பேட்ரி வேணாலும் கொடுத்து சார்ஜ் பண்ணலாம். எவ்வளோக்கெவ்வளோ ஆம்பியர் இருக்கோ அந்த அளவுக்கு பேக்கேஜ் டைமிங் வரும். இப்போது 100 ஆம்பியர், 150 ஆம்பியர் இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இது இருக்குது. இது பியூர் சைன் வேவ் ஒரு இன்வெர்ட்டர். 150 வாட்ஸ், ஒரிஜினல் 150 வாட்ஸு. உள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த இன்வெர்ட்டர் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா. சரி, இப்போது பாருங்கள், இப்படி ஒரு சார்ஜர் கண்ட்ரோலர் இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வித் டிஸ்பிளே இருக்கும், இதில் வித்தவுட் டிஸ்பிளே, அவ்வளோதான்.
ஸோ இதுலேருந்து அவுட்புட் வரும். நமக்கு என்னென்னா இதுலேருந்து 12 வோல்ட் டிசி வெளியே வரும். அந்த 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் வரக்கூடிய டிசி வோல்ட்டை நாம் என்ன பண்ணலாம், ஒரு பேட்டரியில் நாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்போது, பகலில் சார்ஜ் பண்ணிவிட்டு நைட் டைமில் நாம் அதை டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம். ஸோ இதுதான் அதனுடைய பாக்ஸ். இதனுடைய பாக்ஸில் இருக்குது. ஓகேவா, இதுதான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இந்த மெட்டீரியல் இருக்குது, இந்த யூனிட் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக பக்காவாக இருக்கும். ஃபுல்லாகவே ஹீட் சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஹீட்டே ஆகாது, கூலாக இருக்கும். ஏன்னா ஃபேன் இருக்குன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேன், இந்த இடத்துல அவுட்புட் சாக்கெட்டு, இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு யூஎஸ்பி சாக்கெட் அவுட்புட் இருக்குது. மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த அப்ளிகேஷன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் கலர் எல்இடி இருந்துச்சுன்னா பவர் ஆன், ரெட் இருந்துச்சுன்னா உள்ள லோடு ஏதாவது அதிக லோடு கொடுத்துருப்பீங்க, அப்போ லோடு ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அது கட் ஆஃப் ஆயிரும். இந்த அவுட்புட்டில் 2 பேட்ரி கிளிப் இருக்குது நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபேன் இருக்குது, இந்த இடத்துல ஃபேன் இருக்குது. சரி, இப்போது இந்த இன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, 500 வாட்ஸ் இதனுடைய பவர் இன்வெர்ட்டர். அதுக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லோடு கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். இது வந்து பேனல், டிஃப்ரெண்ட்டாக பேனல், அது முக்கியம் இல்லை. அதில் வரக்கூடிய வோல்ட்டு காமனாக இருக்கும், ஆம்பியர் மட்டும் அதிகமாக இருக்கும் பேனலுடைய வாட்ஸை பொறுத்து. ஸோ இந்த அவுட்புட் வாட்ஸ் என்ன பண்ணுறோம், நேராக கொண்டுட்டு வந்து இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் கொடுப்போம். சோலார் கண்ட்ரோல்லேருந்து நேராக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேட்ரி கொடுத்துருவோம். இந்த பேட்டரியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி யூனிட்டுக்கு கொடுக்க போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. இப்போ நான் காமிச்சது 500 வாட்ஸு, அதிலே கம்மி வந்து 200 வாட்ஸு, 250 வாட்ஸ் இருக்குது, 1000 வாட்ஸு, 5000 வாட்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. ஓகேவா, விலை கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சர்க்யூட் கனெக்ஷன். இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சோலார் நைட் டைமில் ஒர்க் பண்ணாத பொழுது நம்ம வேணும்னா ஒரு மேனுவல் சுவிட்ச் கொடுத்துக்கலாம், டிஸ்கனெக்டர், பேட்டரிக்கு சார்ஜ் ஆகாது அந்த நேரத்தில். ஓகே, சப்போஸ் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். இதில் காமிச்சிருக்கு இல்லையா, ஒரு என்ன காமிச்சிருக்குல்ல, ஒரு சிஎஃப்எல் டியூப்பு, இந்த குண்டு பல்பு, இந்த டேபிள் லேம்ப்பு, இந்த ஃபேனு, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு ட்ரையர் ஒன்று. ஓகே, ஒரு லேப்டாப் கனெக்ஷன்ஸ், இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, இந்த எல்இடி டிவி, மொபைல் ஃபோன், இதெல்லாம் பாருங்களேன் எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இந்த இன்வெர்ட்டர் இருந்தால் நமக்கு ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். இந்த இன்வெர்ட்டர் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய காஸ்ட் வந்து 1500 வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் படிக்க விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.